ओम शांति शांति। ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. 30/3/2000 रिवाइज कोर्स मधुबन अव्यक्त बाप दादा। मन को तंदुरुस्त रखने के लिए बीच बीच में 5 सेकंड भी निकालकर मन की एक्सरसाइज करो. இன்னைக்கு வாணியினுடைய தலைப்பு மனதை எப்பொழுதும் ஆரோக்கியமாக சக்திசாலியாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் இடையிடையே 5 செகண்ட் எடுத்து நீங்கள் மனதிற்கு எக்ஸசைஸ் செய்யுங்கள். மனப்பயிற்சி 5 செகண்ட் நடுவே நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் யோகா பண்ணுறது அது தனி. ஆனால் முழு நாளில் செயல்கள் செய்யும் போதும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாம் ஒரு 5 செகண்ட் மனப்பயிற்சி. பரந்தாமத்துக்கு போயிட்டு வரலாம், ஃபரிஸ்தாவுனுடைய உலகத்துக்கு போயிட்டு வரலாம், சத்தியுகம் நம்முடைய ஆதி ஸ்வரூபத்தை நினைக்கலாம். இதனுடைய ஒரு 5 செகண்டு 5 ஸ்வரூபத்தை கூட நம்ம பயிற்சி செய்யலாம். இதன் மூலமாக மனம் ஆரோக்கியமாக சக்திசாலியாக இருக்கும். आज दूरांदेसी बाप दादा अपनी साकारी दुनियाओं का भिन्न भिन्न देशवासी बच्चों से मिलने आया है. இன்று தூர தேசத்தை சேர்ந்த பாப் தாதா சாக்கார உலகத்தில் பல்வேறு தேசங்களில் உள்ள
தேசங்களிலிருந்து வந்துள்ள குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார். பாப் தாதா भिन्न भिन्न देशवासियों को एक देशवासी देख रहे हैं. பாப் தாதா பல்வேறு நாடுகளிலிருந்து வந்துள்ளவர்கள் அனைவரையும் ஒரு தேசத்தை சார்ந்தவர்களாக பார்க்கின்றார். चाहो कोई कहाँ से भी आए हो, लेकिन सबसे पहला सभी एक ही देश से आए हो. நீங்கள் எந்த நாட்டில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆனாலும் அனைவரும் ஒரு தேசத்திலிருந்துதான் வந்துள்ளீர்கள். तो अपना अनादि देश याद है ना? உங்களுக்கு உங்களுடைய அனாதி தேசம் நினைவுள்ளதா? प्यारा लगता है ना? அது மிகவும் அன்பான தேசம் அல்லவா? बाप के साथ साथ अपना अनादि देश भी बहुत प्यारा लगता है. பாபா கூடவே நம்முடைய அந்த அனாதி தேசம் என்பதும் மிகவும் பிரியமானது. இது பரந்தாமம். பரந்தாமம் தான் எல்லாருடைய உண்மையான தேசம். அந்த தேசத்திலிருந்து தான் பல்வேறு தேசத்தில் போய் நம்ம பாட்டு நடிச்சிட்ருக்கோம். அதனால் எல்லாருமே பல தேசத்திலிருந்து வந்திருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒரு தேசத்தை சேர்ந்தவர்கள்னு பாபா நினைவூற்றார். बाप दादा आज सभी बच्चों को 5 स्वरूप देख रहे हैं. बाप दादा இன்று அனைவரையும் 5 ஸ்வரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார். जानते हो 5 स्वरूप कौन सा है? நீங்கள் அறிந்துள்ளீர்களா 5 ஸ்வரூபம் என்பது என்ன? जानते हो ना? தெரியும் அல்லவா? 5 मुखी ब्रह्मा का भी पूजन होता है. 5 முகம் பிரம்மாவுக்கும் பூஜை நடைபெறுகின்றது. तो बाप दादा सभी बच्चों को 5 स्वरूप देख रहे. बाप दादा அனைத்து குழந்தைகளையும் 5 ஸ்வரூபத்தில் பார்க்கின்றார். பஹலா அனாதி ஜோதி பிந்து ஸ்வரூப் है. முதல்ல அனாதி ज्योति बिंदु स्वरूपम. याद है ना अपना स्वरूप? நினைவுள்ளதா உங்களுடைய ஸ்வரூபம்? போல் तो नहीं जाते, மறப்பவர்கள் இல்லை அல்லவா? दूसरा है ஆதி தேவதா ஸ்வரூப். இரண்டாவது ஆரம்பம். உலக நாட சக்கரத்தில் நாம் முதல் பரந்தாமத்திலிருந்து வரும்போது சத்தியத்தில் देवता स्वरूपम पहुंच गया देवता स्वरूप में. பாபா கேட்கிறார். இப்போ உடனே நம்ம மனக்கண்ணால நம்முடைய தேவதா ஸ்வரூபம் அந்த சத்தியத்தினுடைய ஆதி ஸ்வரூபத்தை உணர வேண்டும். तीसरा मध्य में पूज्य स्वरूप वह भी याद है. மூன்றாவது இடையில் பூஜ்ய ஸ்வரூபம், அதுவும் நினைவுள்ளதா? துவாபரயுகத்தில் நம்முடைய ஜட சித்திரங்களுக்கு பக்தர்கள் வழிபடுறாங்க அந்த பூஜ்ய ஸ்வரூபம். आप सबकी पूजा होती है या भारतवासियों की होता है? பாப் தாதா கேட்கிறாரு, உங்கள் அனைவருக்கும் பூஜை நடைபெறுகின்றதா அல்லது பாரதத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் நடைபெறுகின்றதா? ஆப்கி பூஜா ஹோத்தி ஹே, உங்களுடைய பூஜை நடைபெறுகின்றதா? குமார் சுனாவோ ஆப்கி பூஜா ஹோத்தி ஹே, குமாரர்களே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பூஜை நடைபெறுகின்றதா? तो तीसरा है पूज्य स्वरूप. ஆக மூன்றாவது பூஜ்ய ஸ்வரூபம். 14 है संगमयुगी ब्राह्मण स्वरूप और लास्ट में है फरिश्ता स्वरूप. நான்காவது சங்கமயுக பிராமண ஸ்வரூபம், மேலும் இறுதியில் फरिश्ता स्वरूपम. तो ये 5 ही रूप याद आ गया. ஆக இந்த 5 ஸ்வரூபங்கள் நினைவில் வருகின்றதா? அனாதி, ஆதி, மத்தியம், மேலும் சங்கமிக பிராமண ஸ்வரூபம், இறுதி फरिश्ता स्वरूपम. अच्छा, 1 सेकंड में 5 ही रूप में अपने को अनुभव कर सकते हो.
நல்லது. ஒரே செகண்ட்ல இந்த 5 ஸ்வரூபத்தையும் உங்களால் அனுபவம் செய்ய முடிகின்றதா? 1 2 3 4 5 तो कर सकते हो? பாபா ஆங்கிலத்தில் 1 2 3 4 5 இந்த 5 சொல்றதுக்குள்ள என்ன பண்ணோம்? 5 स्वरूपத்தையும் நம்ம அனுபவம் செய்யணும். एक 5 ही स्वरूप कितना प्यारा है. இந்த 5 ஸ்வரூபங்களும் எவ்வளோ பிரியமானது. जब चाहो जिस भी रूप में स्थित होना चाहो सोचा और अनुभव किया. எப்பொழுது வேண்டுமென்றாலும் எந்த ரூபத்தில் நீங்கள் நிலைத்திருக்க விரும்பினாலும் எண்ணியவுடன் அனுபவம் செய்ய வேண்டும். ரூஹானி மன் கி எக்ஸசைஸ் है. இது ஆன்மீக மனதிற்கான ஒரு பயிற்சி. ஆஜ்கல் சபி கியா கர்த்தே ஹே. நிகழ்காலத்தில் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? எக்ஸசைஸ் கர்த்தே ஹேனா, உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் பயிற்சி செய்கின்றார்கள் அல்லவா? जैसे आदि में भी आपकी दुनिया में सत्य में नेचुरल चलते फिरते एक्सरसाइज थी. ஆதி உங்களுடைய சத்தியுகத்தில் நடப்பதும் சுற்றி வருவதும் ஒரு உடற்பயிற்சி போல் இருந்தது. கடே ஹோக்கர்கே 1 2 3 எக்ஸசைஸ் நகி. ஒரு இடத்துல நின்று 1 2 3 சொல்லி உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியமெல்லாம் அங்கே இருக்காது. நாம் நடப்பது, காரியங்கள் செய்வது, அதுவே ஒரு எக்ஸசைஸ் போல் ஆயிடும். அபி अंत में बाप दादा मन की एक्सरसाइज कराता है. இறுதி நேரத்தில் பாப் தாதா குழந்தைகளுக்கு மனதின் பயிற்சியை செய்விக்கின்றார். जैसे स्थूल एक्सरसाइज से तन तंदुरुस्त रखता है. எவ்வாறு ஸ்தூலத்தில் உடற்பயிற்சி செய்யும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. சல்தே ஃபிர்தே மன் கி எக்ஸசைஸ் கர்த்தே ரஹோ. அதே போல நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த மனதிற்குண்டான ஒரு பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். இஸ்கெலியே டயம் நகி செய். இதற்காகன்னு நம்ம தனியான நேரம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 5 செகண்ட் கபி பி நிக்கால் சக்தே ஹோ யா நகி. ஒரு 5 செகண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? காரியங்கள் செய்துட்டே இருக்கும்போது ஒரு 5 செகண்ட் எடுத்து இந்த 5 ஸ்வரூபத்தின் ப்ராக்டிஸ் செய்யணும். ஐசே கோய் பிஸி நகி ஜோ 5 செகண்ட் பி நிக்கால் சக்கே. அப்படி நாம் ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. அவ்வளோ நாங்கள் பிஸியாக இருக்கோம், எங்களுக்கு 5 செகண்ட் கூட ஒதுக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஹை கோய் தோ ஹாத்துட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப நான் பிஸியாக இருக்கேன், 5 செகண்ட் கூட இடையிடையே எனக்கு நேரம் எடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் கைகளை உயர்த்துங்கள்னு பாப்தாதா கேட்குறார். फिर तो नहीं कहेंगे क्या करे टाइम नहीं मिलता है. ஆக நீங்கள் இனிமேல் இப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யறது? எங்களுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. एक तो नहीं कहेंगे ना, இவ்வாறு கூற மாட்டீர்கள் அல்லவா? டைம் மில்தா ஹே, நேரம் கிடைக்கின்றதா? तो एक्सरसाइज बीच बीच में करो. ஆகவே இந்த மனப்பயிற்சி, அனாதி பரந்தாமத்தின் நினைவு, ஆதி சத்யுக தேவதா ஸ்வரூபம், மத்தியம் பூஜ்ய ஸ்வரூபம், 4வது சங்கமிக பிராமண ஸ்வரூபம், 5வது ஃபரிஸ்தா ஸ்வரூபம். இந்த 5 ஸ்வரூபத்தையும் இடையிடையே பயிற்சி செய்யுங்கள். किसी भी कार्य में 5 செகண்ட் एक मन की एक्सरसाइज करो. நீங்கள் என்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, இடையிடையே ஒரு 5 செகண்ட் ஒதுக்கி இந்த மனதிற்குண்டான பயிற்சியினை செய்யுங்கள். तो मन सदा तंदुरुस्त रहेंगे, ठीक रहेंगे. அப்பொழுது உங்களுடைய மனம் எப்பொழுதும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும், சரியாக இருக்கும். बाप दादा कहते हर घंटे में एक 5 செகண்ட் எக்ஸசைஸ் करो. பாப் தாதா கூறுகின்றார், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 செகண்ட் ஒதுக்கி இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க.
हो सकता है முடியுமா देखो सभी करे हो सकता है அப்போ எல்லாருமே செய்ய முடியும் என்று பாப்தாதா முன்னாடி சொல்கிறாங்க. யாத் ரக்னா, ஸோ இதனை நீங்கள் நினைவில் வைத்திருங்கள். ஓம் சாந்தி பவன் யாத் ரக்னா பூல்னா நை. பாப்தாதா ஓம் சாந்தி பவனில் இந்த மகா வாக்கியம் சொல்கிறார். ஆகவே ஓம் சாந்தி பவனையும் நினைவில் வைங்க. பாப்தாதா முன்னாடி நம்ம இது செய்ய முடியும்னு சொன்னோம் அப்படிங்கிறத நினைவில் மறந்துடாதீங்க. तो जो मन की भिन्न भिन्न कंप्लेन है ना, क्या करे मन नहीं टिकता है. மனதில் பல்வேறு விதமான புகார்கள் இருக்கின்றது. என்ன செய்வது? மனம் ஒரு நிலைப்படுவதே இல்லையே. मन को मना बना देते हो, वजन करते हैं ना. நீங்கள் மனதை என்ன செய்கிறீர்கள்? சுமை உள்ளதாக ஆக்கிவிடுகிறீர்கள். பல ஜமானே में पाव शेर और मन होता था. அந்த காலத்தில் எல்லாமே பாவ் சேர் மனா ஹோத்தா தானா, எடைக்கு. இப்போ எப்படி 100 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி மனா அப்படிங்கிறதும் ஒரு எடையை குறிக்கின்றது. ஆஜ்கல் பதல் கயா, இப்போல்லாம் அதெல்லாம் மாறிடுச்சு. तो मन को मना बना दे, बोझ वाला और एक्सरसाइज करते रहेंगे तो बिल्कुल लाइट हो जाएगा. நீங்கள் உங்கள் மனதை சுமை உள்ளதாக ஆக்கிறீங்க. அப்போ அந்த சுமையான மனம், இந்த பயிற்சி நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகிடும்? முற்றிலும் இலகுவாக ஆகிவிடும். அபியாஸ் हो जाएंगे. செய்ய செய்ய அது பழக்கமாயிடும். ब्राह्मण शब्द याद है तो ब्राह्मण जीवन के अनुभव में आ जाओ. பிராமணன் என்ற சப்தம் நினைவில் வரும்போது இந்த பிராமண வாழ்க்கையின் அனுபவத்தை செய்யுங்கள். ஃபரிஷ்தா சப்த கஹோ தோ ஃபரிஸ்தா பன் ஜாவோ. ஃபரிஸ்தா என்ற சப்தத்தை கூறியவுடன் ஃபரிஸ்தாவாக ஆகிவிடுங்கள். முஷ்கில் ஹை நஹி, கடினமாக உள்ளதா? இல்லை அல்லவா? குமார் போலோ தோடா முஷ்கில் ஹை. குமாரர்களே, சற்று கடினமாக உள்ளது என்று கூறுகின்றீர்களா? ஆ ஃபரிஸ்தா ஹோ யா நஹி, நீங்கள் ஃபரிஸ்தாவா இல்லையா? ஆப் ஹி ஹோ யா தூஸ்ரே ஹே, நீங்கள்தான் ஃபரிஸ்தாக்களா அல்லது வேறு எவராவது ஃபரிஸ்தாக்களா? கித்னே பார் ஃபரிஸ்தா பனே ஹோ, எத்தனை முறை ஃபரிஸ்தா ஆகியுள்ளீர்கள்? அன்கினித் பார் பனே ஹோ, எண்ணில் அடங்காத முறை நீங்கள் ஃபரிஸ்தா. ஏன்னா ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கும் கல்பமும் நம்ம ஃபரிஸ்தா ஆகி இருக்கின்றோம். ஆப் ஹி பனே ஹோ, நீங்கள்தான் ஆகியுள்ளீர்கள். अच्छा, अनगिनत बार की हुई बात रिपीट करना क्या मुश्किल होता है. பல முறை செய்ததை அதை மீண்டும் ரிப்பீட் செய்வது என்ன கடினம்? கபி கபி होता है, अभी एक अभ्यास करना. அவ்வப்பொழுது செய்யாம அடிக்கடி நம்ம என்ன பண்ணோம்? இந்த பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். கஹா பி ஹோ 5 செகண்ட் மன் கி குமாவோ, நீங்கள் எங்கிருந்தாலும் 5 செகண்ட் மனதை சுற்றி வாருங்கள். இந்த 5 சொரூபத்திலே சுற்றி வாங்க. சக்கர் லஹாவ், சக்கர் லஹானா அச்சா லக்தா ஹைனா, நீங்கள் மனதால் இந்த 5 சொரூபத்தை எண்ணுவது சுற்றி வருவது என்று பொருள். மனப்பயிற்சி என்ற அர்த்தம். டீச்சர் டீக் ஹைனா, டீச்சர் ஆசிரியர்களே, நான் சொல்வது சரிதானே? ரவுண்ட் லஹானா ஆயிங்கேனா, சுற்றி வர வரும் அல்லவா? பஸ் ரவுண்ட் லகாவோ ஃபிர் கரம் மே லக் ஜாவ். இந்த 5 சுரூபத்தையும் சுற்றி வாருங்கள், அதுக்கப்புறம் மீண்டும் செயலில் ஈடுபடுங்க. हर घंटे में राउंड लगाया फिर काम में लग जाओ, क्योंकि काम को छोड़ नहीं सकता है. ஒவ்வொரு மணி நேரத்திலையும் 5 செகண்ட்
இந்த 5 சுரூபத்தையும் சுற்றி வாங்க, அப்புறம் காரியத்தில் ஈடுபடும். ஏன்னா காரியங்களையும் விட்டுவிடக்கூடாது. டியூட்டி தோ பஜானி ஹை, காரியங்கள் செய்ய வேண்டும். லேக்கின் 5 செகண்ட் மினிட் பி நகி, செகண்ட் 5 செகண்ட், 5 நிமிஷம் கூட இல்லை, 5 செகண்ட் नहीं निकल सकता है, यूएन की ऑफिस में निकल सकता है. பாப் தாதா கேட்குறான், இந்த யூஎன் ஆஃபீஸில் கூட இதை சொல்லி அவங்களே செய்ய வைக்கணும். மாஸ்டர் சர்வசக்திவான் ஹோ तो மாஸ்டர் சர்வசக்திவான் क्या नहीं कर सकता. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான், ஆகவே மாஸ்டர் சர்வசக்திவான் என்ன செய்ய முடியாது? बाप दादा को एक बात पर बच्चों को देख करके मीठी मीठी हंसी आती है. बाप दादाவுக்கு குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பார்த்து இனிமேலும் இனிமையான புன்முறுவல் வருகின்றது. किस बात पर, எந்த விஷயத்தில்? चैलेंज करता है, पर्ची छपाता है, भाषण करते हैं, कोर्स कराते हैं, क्या कराते? நீங்கள் சவால் விடுறீங்க, நோட்டீஸ் அச்சடிக்கிறீங்க, சொற்பொழிவு ஆற்றுறீங்க, 7 நாள் பாடத்தை எடுக்கிறீங்க. இதெல்லாம் என்ன செய்கிறீங்க? ஹம் விஸ்வகோ பரிவர்த்தன் கரேங்கே. நாம் ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? நாங்கள் உலகத்தை பரிவர்த்தனை செய்வோம். ஏக் தோ சபி போல்தே ஹேனா, இந்த மாதிரி எல்லாரும் சொல்கின்றீர்கள் அல்லவா? யா நஹி, சொல்கின்றீர்களா இல்லையா? சபி போல்தே, அனைவரும் கூறுகின்றீர்கள். யா சிறு பாஷன் கர்னே வாலா போல்தே, அல்லது வெறும் சொற்பொழிவு செய்பவர்கள் மட்டும் இந்த மாதிரி நாங்கள் உலக பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்னு சொல்கிறாங்களா? ஹர் தோ ஏக் தரஃப் கர்த்தே விஸ்வ கோ பரிவர்த்தன் கரேங்கே, மாஸ்டர் சர்வசக்திவான் ஹே. ஒரு புறம் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் உலகத்தையே மாற்றம் செய்கின்றோம் என்று, மேலும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று. और दूसरी तरफ अपने मन को मेरा मन कहते मालिक ही मन के और मास्टर सर्वशक्तिमान சொல்லும்போது என்னுடைய மனம் என்று கூறுகின்றீர்கள். அப்போ நீங்கள் மனதிற்கு எஜமானர்கள் தானே? ஏன்னா நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான். ஃபிர் பி கத்தே முஷ்கில் ஹை. என்னுடைய மனம் சொல்லும்போது அந்த மனதின் மீது ஆளுமை நமக்கு இருக்கணும். மேலும் நீங்கள் சர்வசக்திவான் வேற. ஆனால் அதே நேரத்தில் என்ன சொல்கிறீங்க? மனமானது ஒருநிலைப்படுவதில்லை, கஷ்டப்பட இருக்குன்னு சொல்கிறீங்க. தோ ஹன்சி நஹி ஆயேங்கா. ஆகவே பாப் தாதாக்கு சிரிப்பு வருது. ஆயேங்கன்னா ஹன்சி, சிரிப்பு தானே வரும். जिस समय सोचते हो मन नहीं मानता उस समय अपने ऊपर मुस्कुराना. நீங்கள் எந்த நேரம் யோசிக்கின்றீர்களோ அதை மனம் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களே உங்களுடைய மனதை பார்த்து சிரியுங்கள். मन में कोई भी बात आती है तो बाप दादा ने देखा 3 लकीर गाई हुई है. மனதில் ஏதாவது விஷயங்கள் வருகின்றது என்றாலே பாப்தாதா பார்க்குறாரு 3 கோடுகளுக்கு மகிமை உள்ளது. एक पानी पर लकीर, पानी पर लकीर देखा है. ஒன்று நீரில் கோடு படுவது. நீரில் கோடு போடுறது பார்த்துருக்கீங்களா? லகாவோ லக்கீர் உசி சமயம் மிட் ஜாய். தண்ணியில் கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு போட்ட உடனேயே அந்த கோடு அழிஞ்சிடும். லக்தா தோகைனா நீங்கள் போடுறீங்க, ஆனால் அதே நேரத்தில் அடுத்த செகண்ட் அதை அழிஞ்சிடுது. दूसरा है किसी भी कागज पर स्लेट पर कहाँ भी लकीर लगाना. அடுத்தது காகிதத்தில் அல்லது பேப்பரில் எங்கேயாவது கோடு போடுறது. और सबसे बड़ा लकीर है पत्थर पर लकीर. அடுத்தது பெரிய கோடுங்கிறது எதை சொல்லலாம்? பாறாங்கல், கல்லில் போடக்கூடிய கோடு.
पत्थर की लकीर मिटती बहुत मुश्किल है. ஒரு கல்லில் கோடு போட்டீங்கன்னா அந்த கோட்டை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். तो बाप दादा देखते हैं कई बार बच्चे अपने ही मन में पत्थर की लकीर के मुवाफिक पक्का लकीर लगा देते. பாப் தாதா பார்க்கின்றார், சில நேரம் குழந்தைகள் தன்னுடைய மனதில் கல்லில் கோடு போட்ட மாதிரி ஒரு உறுதியாக கோடு போட்டுறாங்க. அதை அழிச்சாலும் அழிக்க முடியதில்லை. மிட்டாத்தா ஹே லேக்கின் மிட்தா நஹி. ஏன்னா கல்லில் போட்ட கோடு அழிக்கணும்னு முயற்சி செய்தாலும் அது அழியாது. ஐசே லக்கீர் அச்சி ஹே. அந்த மாதிரி கோடு போடுறது சிறந்ததா. கித்னே வாரி பிரதிஜா கர்த்தே அப்சே நஹி கரேங்கி. எத்தனை முறை நீங்கள் உறுதி பண்ணியிருக்கீங்க, உறுதிமொழி எடுத்திருக்கீங்க, இனி மேற்கொண்டு செய்ய மாட்டோம். லேக்கின் ஃபிர் பரவஷ் ஹோஜாத். ஆனாலும் மீண்டும் மீண்டும் என்ன ஆயிடுறீங்க, பரவசம் ஆகிறீர்கள். इसलिए बाप दादा को बच्चों पर घृणा नहीं आता, रहम आता है. ஆகவே பாப் தாதாவுக்கு குழந்தைகள் மேல வெறுப்பு வரல, கருணை என்பது வருது. பரவஷ் ஹோ ஜாத்தா ஹே தோ பரவஷ் பர் ரஹம் ஆத்தா. பரவசம் அடைந்து விடுகிறார்கள். அப்படி பரவசம் அடையக்கூடியவர்கள் மீது கருணை வருகின்றது. जब बाप दादा ऐसे रहम बाप से बच्चों को देखते ड्रामा की पर्दे पर क्या आ जाता है. எப்போ பாப் தாதா கருணை என்ற பாவனையோட குழந்தைகளை பார்க்கின்றார்களோ அப்போ ட்ராமா என்ற திரையில என்ன வருகின்றது, கப் தக், எதுவரை. தோ இஸ்கா உத்தர் ஆப் தோ. இதற்குண்டான பதில் நீங்கள் கூறுங்கள். கப் தக், எதுவரை அப்படிங்கிறது பாபா கேட்கிறார். குமார் தே சக்தா ஹே கப் தக் ஏக் சமாப்த் ஹோகா. குமாரர்களே சொல்ல முடியுமா எப்போது இது முடிவடையும். பௌத் பிளான் பனாத்தே ஹோனா குமார். குமாரர்கள் என்றாலே நிறைய திட்டங்கள் போடுறீங்க. தோ கப் தக் பத்தா சக்தி ஹோ. ஆகவே எதுவரை என்பதை கூற முடியுமா. ஆக்கிர் பி ஏக் கப் தக் ஹை. இது எதுவரைக்கு மாதிரியாக நடைபெறும். போலோ ஜவாப் ஆத்தா ஹே கப் தக். எதுவரை என்பதற்கு பதில் கூறுங்கள். தாதியா சுனாவோ. தாதிமார்களே கூறுங்கள். ஜப் தக் சங்கம் ஹே தப் தக் தோடா தோடா ரஹேகா. எதுவரை சங்கமிகம் உள்ளதோ அதுவரை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். तो संगम भी कब तक है. संगम युगम கூட எதுவரைக்கு இருக்கும். ஜப் ஃபரிஸ்தா பன் ஜாய். நாம் எல்லாம் குழந்தைகள் ஃபரிஸ்தா ஆகும்போது சங்கம யுகம் முடிஞ்சிடும். வக்பி கப் தக். அதுவும் எப்போ, ஃபரிஸ்தா எப்போ ஆகிறீங்க. அப்போ சபையில் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, பாபா பத்தாய், பாபா தான் கூற வேண்டும். ஃபரிஸ்தா பண்ணோ ஆப்கோ யா பாப்கோ. ஃபரிஸ்தாவாக ஆக வேண்டியது நீங்களா அல்லது பாபாவா. இஸ்கா ஜவாப் சோச்சனா. இதற்கான விடையை சிந்தியுங்கள். பாப் தோ கஹெங்கே அப் தயார் ஹை. பாபா இப்போ கேட்குறார், எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களான்னு. ஆதி மாலா மே பி ஹாத் நஹி உட்டாயே. பாதி மாலைகள் கூட கைகளை உயர்த்தவில்லை. बाप दादा सदा ही बच्चों को संपन्न स्वरूप देखना चाहते. बाप दादा சதா குழந்தைகளை சம்பன்ன ஸ்வரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். जब कहते हो बाप ही मेरा संसार तो सब कहते हो ना. பாபாதான் எங்களுடைய உலகம் என்று அனைவரும் கூறுகின்றீர்கள் அல்லவா. दूसरा भी कोई संसार है क्या. அல்லது வேறு ஏதாவது உலகம் என்பது இருக்கின்றதா. பாப் ஹி சன்சார். பாபாதான் முழு உலகமே. तो संसार के बाहर और क्या है. ஸோ முழு உலகமே பாபாங்கும்போது அப்புறம் வேற என்ன இருக்கு. सिर्फ संस्कार परिवर्तन करने की बात.
இப்போ संस्कारத்தை परिवर्तனை செய்ய வேண்டிய விஷயம். ब्राह्मणों की जीवन में मेजॉरिटी विघ्न रूप बनता है संस्कार. பிராமண வாழ்க்கையில மெஜாரிட்டி தடைகள் ஏற்படுவதற்கு காரணம் संस्कारम. चाहो अपनी संस्कार, चाहो दूसरों की संस्कार. அந்த தடைகள் உங்களுடைய சன்ஸ்காரத்தினாலே இருக்கலாம், அல்லது மற்றவர்களுடைய சன்ஸ்காரத்தின் காரணத்தினாலேயும் தடைகள் ஏற்படலாம். ज्ञान सभी में है, शक्तियाँ भी सभी के पास. எல்லார்கிட்டையும் ஞானமும் இருக்கு, எல்லார்கிட்டையும் சக்திகளும் இருக்கு. लेकिन कारण क्या होता है? ஆனால் காரணம் என்ன? जो शक्ति जिस समय कार्य में लानी चाहिए उस समय इमर्ज होने की बजाय थोड़ा पीछे इमर्ज होता है. எந்த நேரத்தில் எந்த சக்திகளை காரியத்தில் நேரத்தில் பயன்படுத்தணும்னு விரும்புகிறாங்களோ அது அந்த நேரம் வருவதற்கு பதிலாக சற்று தாமதமாக வரும். पीछे सोचते एक नहीं कहकर एक कहते तो बच्चा. அப்புறம் பின்னாடி யோசிக்கிறீங்க, நான் இந்த மாதிரி சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லி இருந்தால் நல்லா இருக்கும். एक करने की बजाय एक करती तो बहुत अच्छा है. இது செய்வதற்கு பதிலாக இப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்கும். लेकिन जो समय पास होने का था वक्त तो निकल जाता है. ஆனால் காலம் என்பது என்ன ஆயிடுது? கடந்து முடிந்து போயிடுறது. वैसे सभी अपने में शक्तियों को सोचते भी रखते हैं. அனைவரும் தனக்குள் சக்திகளை பற்றியும் சிந்திக்கிறீங்க. सहन शक्ति है, निर्णय शक्ति है, ऐसे யூஸ் करना चाहिए. இதுதான் பொறுமை சக்தி, இதுதான் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. இந்த சக்திகளை எப்படி பயன்படுத்தணும் இப்படிலாம் சிந்திக்கிறீங்க. सिर्फ थोड़ा समय का अंतर पड़ जाता है. நம்ம சிந்திக்கிறோம், அந்த சக்திகளில் நமக்குள் இருக்குன்னு அனுபவம் செய்கிறோம். ஆனால் காரியத்தில் வரும்போது சற்று தாமதமாக ஆகிடும். சக்தி இருக்குது, பட் அது வெளியில் கொண்டு வரதுக்குள்ளே டைம் ஆயிடும். और दूसरी बात क्या होता? அடுத்தது என்ன விஷயம்? चलो एक बार समय पर शक्ति कार्य में नहीं आई और बाद में भी महसूस भी किया, एक ना करके या करना चाहिए था. ஓகே, அந்த நேரம் உங்களுக்கு சக்தி வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சக்தி வருது. வந்த உடனே உணர்றீங்க, நான் இதை பேசாமல் இருந்து இப்படி பேசியிருக்கலாம், நான் இது செய்யாமல் அப்படி செய்திருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் பின்னாடி சிந்திக்கிறீங்க, உணர்றீங்க. சப் சமஜ் பி ஆ ஜாத்தா ஹை பீச்சு. பின்னாடி புரிந்தும் கொள்கிறீர்கள். लेकिन उस गलती को एक बार अनुभव करने के बाद आगे के लिए अनुभवी बन उसको अच्छी तरह से रियलाइज कर लो जो दोबारा नहीं हो. அதனால் நல்ல விதமாக அனுபவம் செய்துடுறீங்க, உணர்ந்துடுறீங்க. ஆகவே மீண்டும் அம்மாதிரியான தவறுகள் செய்யாதீர்கள். फिर भी प्रोग्रेस हो सकता है. நம்ம செய்ததா ஒன்றும் செய்ய முடியாது. மீண்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னேற்றத்தில் போக முடியும். उस समय समझ में आता है एक रांग है एक राइट है. அந்த நேரம் புத்தியில் புரிதல் ஏற்படுகின்றது, இது தவறு, இது சரி. लेकिन वही गलती दोबारा नहीं हो. அதே தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது. उसके लिए अपने आप से अच्छी तरह से रियलाइज करना. அதற்காக தானே தங்களுக்குள் நல்ல விதமாக ரியலைஸ் பண்ண வேண்டும். उसमें भी इतना फुल % पास नहीं होत. ஆனாலும் அதில் என்ன ஆகுறதில்ல, முழு சதவீதம் தேர்ச்சி பெறுவதில்லை. और மாயா படி சத்துர் ஹே. மாயை கூட ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருக்கு. वही बात मानो आप में सहन शक्ति कम है, ऐसी ही बात जिसमें आपकी सहन शक्ति यूज करना एक बार आपने रियलाइज कर लिया, लेकिन माया क्या करती, दूसरी बारी थोड़ा सा रूप बदल करके आती है. ஒரு தடவை நீங்கள் அனுபவம் பண்ணிடுறீங்க,
பொறுமை சக்தி இல்லைன்னு. ஆனால் நீங்கள் உணர்ந்துட்டீங்க. ஆகவே என்ன பண்ணுது, மீண்டும் அந்த பொறுமை சக்திக்கு தான் டெஸ்ட் பேப்பர் வரும். பட் அது வேறு ரூபத்தில் வருது. அது கொஞ்சம் ரூபத்தை மாற்றிட்டு வருது. होती वही बात, लेकिन जैसे आजकल की ज़माने में चीज़ वही पुराना होती, लेकिन पॉलिश ऐसे कर देते जो नए से भी नया दिखाई दे. அதே விஷயந்தான், பட் கொஞ்சம் ரூபம் மாறி. எப்படி இன்னைக்கு உலகத்தில் பழைய பொருள்கள் இருக்கு, ஆனால் அந்த பழைய பொருள்களை அவ்வளோ பாலிஷ் நல்லா செய்கிறாங்க. அது என்ன ஆயிடுது, புதுசாக மாதிரி தெரியுது. माया भी ऐसे पॉलिश करके आती है तो बात का रहस्य वही होता. மாயை கூட அதே மாதிரி பாலிஷாக ஆகி வருது. ஆனால் விஷயம் என்னவோ அதே விஷயந்தான். मानो आप में ईर्षा आ गई, ईर्षा भी भिन्न भिन्न रूप का है, एक रूप का नहीं. உங்களுக்குள்ள பொறாமை என்பது வருதுன்னா, பொறாமை என்பது ஒன்று தான், பட் அது வேறு வேறு ரூபத்தில் வரும், ஒரே ரூபத்தில் வராது. बीज ईर्षा का होगा लेकिन और रूप में आएगा. விதை என்பது பொறாமை தான், பட் அது வேறு வேறு ரூபத்தில் என்ன வரும், உங்கள் முன்னாடி வரும். ईर्षा भी भिन्न भिन्न रूप का है, एक रूप का नहीं. ஆக அந்த பொறாமை என்பது கூட பல்வேறு ரூபத்தில் வரும், ஒரே ரூபத்தில் வராது. तो कई बार सोचते एक बात पहले वाली तो वक्त भी थी ना, एक तो बात ही दूसरा हुई है. அப்புறம் நீங்கள் யோசிக்கிறீங்க, முன்னாடி இதே பொறுமை சக்திக்கு தான் ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்தது, இப்போ அதே சக்திக்கு தான் வந்திருக்கு, ஆனாலும் வேறு ரூபத்தில் வந்திருக்கு. उसी रूप में नहीं आती, ஒரே ரூபத்தில் அது வராது. तो कई बार सोचते एक बात तो पहले वाली थी ना, तो बात दूसरी, लेकिन बीज वही होता, सिर्फ रूप परिवर्तन होता है. விதை என்பது அதே பொறாமை தான், பட் அது வேற ஏதாவது ரூபம் பரிவர்த்தனையாகி உங்கள் முன்னாடி வரும். उसके लिए कौन सी शक्ति चाहिए, அதற்காக என்ன ஒரு சக்தி வேண்டும், परखने की शक्ति. इसके लिए बातों ने पहले भी कहा, दो बातों को अटेंशन रखो. அதற்கு தேவையானதுன கண்டறியும் சக்தி. ஆகவே பாபா முன்னாடியே சொல்லியிருக்காரு, ரெண்டு விஷயத்தில் நீங்கள் அட்டென்ஷன் கொடுங்க. ஏக் சச்சி தில் சச்சாயி அந்தர் நஹி ரக்கும். ஒன்று சத்தியமான உள்ளம், சத்தியதா, தனக்குள் எதுவுமே வச்சுக்கூடாது. अंदर रखने से गैस का कुर्बा भर जाता है, आखिर क्या होगा. உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும், சாணி குப்பை சேர்ந்துடும். அப்போ சாணி சேர்ந்துச்சுன்னா உள்ள என்னாகும், फटेगा, உடனே அது வெடிச்சிடும். तो सच्ची दिल, चलो आत्मा के अगर थोड़ा संकोच होता, थोड़ा शर्म आ जाता ही, पता नहीं मुझे किस दृष्टि से देखेंगे, लेकिन सच्ची दिल से महसूसता से बाप दादा को आगे रखो. அப்போ அந்த உண்மையான விஷயத்தை நீங்கள் அனைவரும் முன்னாடி சொல்கிறதுக்கு நீங்கள் சங்கோஜப்படலாம். சொன்னால் நம்மளை எந்த பார்வையில் பார்ப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஓகே, பாபா சொல்கிறாரு, உண்மையான உள்ளத்தோடு அதை உணர்ந்து बाप दादा मुन्नाडी நீங்கள் சொல்லுங்க. ऐसे नहीं मैंने बाप दादा को ये कह दिया, ये गलती हो गया. அப்படி இல்லை, நான் பாபாட்ட பாபா இந்த மாதிரி தவறு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. जैसे ऑर्डर चलाते हो, हाँ मेरे से ये गलती हो गया, ऐसे नहीं. महसूस था शक्ति से, सच्ची दिल से सिर्फ दिमाग से नहीं, लेकिन दिल से अगर बाप दादा का आगे महसूस करते तो दिल खाली हो जाता है. உண்மையான உள்ளத்தோடு நீங்கள் உணர். சத்தியமான உள்ளம் இல்லாமல் வெறும் புத்தி அளவு நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அது பாப் தாதா கிட்ட நீங்கள் ப்ராமிஸ் பண்ணணும். உண்மையான உள்ளத்தோடு, வெறும் திமாக் புத்தி அளவு இல்லை. அப்படி உண்மையான உள்ளத்தோடு உணர்ந்து பாபாட்ட சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறவங்க அதில் மாற்றத்தை கொண்டு வருவாங்க.
இல்லைன்னா அது உங்களுடைய மனசுக்குள்ளேயே நிறைஞ்சிருக்கும். நீங்கள் நாம தான் பாபாட்டு சொல்லிட்டோமே காலி ஆயிடுச்சு நீங்கள் நினைப்பீங்க, அது உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். बाप दादा के है महसूस करते तो दिल खाली हो जाएगा. பாப் தாதா முன்னாடி நீங்கள் அதை சொல்லி உணர்ந்துட்டீங்கன்னா அது முடிவடைஞ்சிடும். கிச்சடா கத்தம், குப்பைகள் எல்லாமே அழிஞ்சிரும். பாத்தே படி நஹி ஹோத்தா சோட்டா ஹி ஹோத்தா. விஷயங்கள் என்னமோ பெருசில்ல, சின்ன விஷயந்தான். महसूसता की शक्ति से, सच्ची दिल से, सिर्फ दिमाग से नहीं. बाप दादा के आगे महसूस करते दिल खाली हो जाएंगे. किचड़ा खत्म. बातें बड़ी नहीं होती, छोटी ही होता है. விஷயங்கள் எதுமோ பெருசில்ல, சின்னதா. लेकिन अगर आपका दिल में छोटी छोटी बातें इकट्ठा होती रहते, उनसे दिल भर जाती. நீங்கள் சின்ன விஷயம் நினைக்கலாம், உங்களுடைய உள்ளத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்த்தீங்கன்னா அந்த குப்பைகள்லாம் உங்கள் உள்ளத்தில் நிறைஞ்சிடும். காலி தோ நஹி ரக்தே, காலி செய்யறதே இல்லை. तो दिल खाली नहीं तो दिमाग कहाँ बैठेंगी. உள்ளத்தில் இதெல்லாம் நீங்கள் நிரப்பிட்டீங்கன்னா அப்போது திலாராம் எங்கே வந்து உட்காருவார்? பைட்னிக்கு ஜஹா தோ ஹைனா. பாப்தாதா வந்து உங்கள் உள்ளம் என்ற இதே கோவிலில் உட்காரணுன்னா இடம் வேணும். இடமே இல்லைன்னா அவர் எப்படி வந்து உட்காருவார்? தோ சச்சி தில் பர் சாஹேப் ராச்சி. யார் வந்து பாபாட்ட சத்தியமாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது தலைவனாகி பாபா திருப்தி அடைகின்றார். ஜோஹூன் ஜீசாஹூம், ஜோஹூன் ஜீசாஹூம், பாபா ஆப்காஹூம். நான் யாராக இருந்தாலும், நான் என்னவாக இருந்தாலும், பாபா நான் உங்களுடையவன். बाप दादा तो जानता ही है, नंबरवार तो होना ही है. बाप दादाவுக்கு தெரியும் எல்லாருமே நம்பர்வாராகத்தான் தயாராக வேண்டும். इसलिए बाप दादा उस नजर से आपको नहीं देखेंगे. ஆகவே பாப் தாதா அந்த கண்ணோட்டத்தில் உங்களை பார்க்க மாட்டார். लेकिन सच्ची दिल और दूसरा कहा था सदा बुद्धि की लाइन क्लियर हो. ஆக எவ்வளோ சத்தியமான உள்ளத்தோடு இருக்கின்றீர்களோ, ரெண்டாவது நம்முடைய புத்தியினுடைய லைன் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாபா பார்க்குறார். லைன் பி டிஸ்டர்பன்ஸ் நஹி ஹோ. அந்த கோட்டில் கூட எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. கட் ஆஃப் நஹி ஹோ. அந்த கோடுகள் கட்டாய் இருக்கக்கூடாது. बाप दादा जो एक्स्ट्रा समय पर शक्ति देना चाहते, दुआ देना चाहते, एक्स्ट्रा मदद देना चाहते, अगर डिस्टर्बेंस होगा वक्त मिल नहीं सकेंगे. बाप दादा கூட நேரம் எடுத்து சக்தி கொடுக்கின்றார், ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார், அதிகமாக உதவிகளை செய்கின்றார். ஆனாலும் அது ஒரு மனதில் ஒரு தொந்தரவு, டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கு. அதனை நீக்க முடியாது. लाइन क्लियर ही नहीं, क्लीन नहीं तो कट ऑफ. லைன் வந்து கிளியராகவும் இல்லை, ரெண்டாவது அதை சுத்தம் செய்யவும் முடியல. ஆகவே என்ன ஆயிடுச்சு? மார்க்கு கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஜோ பிராப்தி ஹோனா चाहिए वक्त नहीं होता. நீங்கள் எந்த பிராப்தியை அடைய விரும்புகின்றீர்களோ ஆனால் அந்த பிராப்தி கிடைப்பதில்லை. கை பச்சை कहते नहीं, सोचते ही. कई की आत्मा को बहुत सहयोग मिलता. சில குழந்தைகள் வாய் திறந்து சொல்லிடுறாங்க, சிலர் சொல்றதில்லை. என்ன விஷயம்? சில பிராமண குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் உதவி அதிகமாக கிடைக்கின்றது. कई की आत्मा को बहुत सहयोग मिलता, ब्राह्मणों का मिलता, बड़ों का मिलता, बाप दादा का भी मिलता, हमको कम मिलता. சில ஆத்மாக்கள் என்ன நினைக்கிறாங்க? சிலருக்கு நிறைய சகயோகம் கிடைக்கின்றது, பிராமணர்களுடைய உதவி கிடைக்கின்றது, பெரியவர்கள் உதவி செய்கிறாங்க, பாப் தாதா கூட அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, ஆனால் எங்களுக்கு குறைவாக கிடைக்கின்றது. ஸோ காரணம் என்ன? பாப் தோ தாத்தாகே சாகர்கே. பாபா கடலாக உள்ளார், மேலும் வள்ளலாக உள்ளார்.
जितना जो लेना चाहो बाप दादा की भंडार तो ताला चाबी नहीं. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பாப்தாதாவுடைய பொக்கிஷ அறையில் எந்த சாவியும் கிடையாது. பெஹராதார் நஹீஹே, அங்கே பாபா எந்த வாட்ச்மேனும் வைக்கல. பாபா கஹா ஜி ஹசூர், பாபா கஹா லோ. பாபா ஜி ஹசூர்னு சொன்னீங்கன்னாவே பாபா உடனே குழந்தாய் எடுத்துக்கொள்னு சொல்லிடுவார். தாத்தா ஹேனா, பாபா வள்ளலாக இருக்கின்றார். தாத்தா பீஹே ஒரு சாகர் பீஹே, வள்ளலாகவும் இருக்கின்றார் கடலாகவும் இருக்கின்றார். தோ கியா கமி ஹோகா, என்ன குறைகள் என்பது இருக்கின்றது. இன் தோ பாத்தோம் கோ கம்மி ஹோதா, இந்த இரண்டு விஷயங்களில் குறைபாடு இருக்கு. ஏக் சச்சி தில், தூசரா சாஃப் தில். ஒன்று சத்தியமான உள்ளம், இரண்டாவது சுத்தமான உள்ளம். சத்ராயி நஹி கரோ, கெட்டிக்காரத்தனத்தை காட்டாதீர்கள். சத்ராய் போத் கர்த்தே, நிறைய கெட்டிக்காரத்தனத்தை காட்டு. பின்ன பின்ன பிரகார் கி சத்ராயி கர்த்தே ஹே, பல்வேறு விதமான கெட்டிக்காரத்தனங்களை காட்டுகின்றீர்கள். तो साफ दिल, सच्ची दिल और दूसरा बुद्धि की लाइन सदा चेक करो क्लियर है या क्लीन है. ஆக சாஃப் தில் சுத்தமான உள்ளம், சுத்தமான உள்ளம், உண்மையான உள்ளம் உள்ளவர்களாக இருக்கணுமே தவிர கெட்டிக்காரத்தனம் என்பது இல்லை. ஆனால் குழந்தைகள் நிறைய கெட்டிக்காரத்தனத்தை செய்கிறாங்க. பல்வேறு விதமான கெட்டிக்காரத்தன்மைகள் இருக்கு. ஆனால் பாபா என்ன விரும்புகிறாரு? சத்தியமான உள்ளம், சுத்தமான உள்ளம். அந்த சத்தியமான உள்ளத்தோடு சுத்தமான உள்ளத்தோடு மேல் மாடியில் உள்ளதெல்லாமே பாபா செக் பண்ணுங்கிறார். உங்கள் லைன் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணுங்கிறார். சத்ராய் போத் கர்த்தே ஹோ, நிறைய கெட்டிக்காரத்தனம் செய்கிறீங்க. பின்ன பின்ன பிரகார் கி சத்ராயி கர்த்தே ஹோ, பல்வேறு விதமான கெட்டிக்காரத்தனத்தை காட்டுறீங்க. கிளியர் ஹே और क्लीन है. அதனால் என்ன செக் பண்ணோம்? புத்தியினுடைய லைன் தெளிவாக இருக்கின்றதா, शुद्धமாக இருக்கின்றதா. आजकल साइंस के साधनों में भी देखते हो ना, थोड़ा भी डिस्टर्बेंस क्लियर नहीं करने दी. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவியல் சாதனங்கள் கூட பாருங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கிளியராக இருக்காது. தோ எக் ஜரூர் ஹே. ஆகவே இந்த ரெண்டு அவசியம். என்ன? கிளீன் அண்ட் கிளியர். ஸ்தூல பொருட்கள், விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய பொருளில் கூட இந்த ரெண்டுமே அவசியம் தேவை. और विशेष बात इस सीजन का लास्ट टर्न. அடுத்த விசேஷத்தா என்ன? இது இந்த சீசனுடைய இறுதி சந்திப்பு. इसलिए बता रहा, அதனால பாபா எல்லாமே சொல்றார். டபுள் விதோஷியம் के लिए ही नहीं है, सब के लिए. இது அயல் நாட்டில் உள்ளவர்களுக்காக மட்டும்தானா? இல்லை, கிடையாது, அனைவருக்கும். लास्ट टर्न में आप सामने बैठे हो, आपको ही करना पड़ता है. இது இறுதி டர்ன். நீங்கள்லாம் எதிரில் உட்கார்ந்துருக்கீங்க, அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். बाप दादा ने देखा एक संस्कार या नेचर कहो, नेचर हो हर एक की अपनी अपनी है, लेकिन सर्व का स्नेही और सर्व बातों में संबंध में सफल, मनसा में विजय और वाणी में मधुरता तब आ सकती है जब ईसी नेचर हो. बाप दादा பார்க்கிறார். சம்ஸ்காரம் என்பது அது எப்படி நேச்சுரல் ஆயிடுச்சா? ஒவ்வொருத்தருடையதும் ஒவ்வொரு விதமான சம்ஸ்காரங்கள் நேச்சுரலாக இருக்கும். அனைவருக்கும் அன்பானவர்களாக அனைத்து விஷயத்திலும் சம்பந்தத்திலும் வெற்றி பெற வேண்டும். மன்சாமே விஜய், மனதில் வெற்றி. சப்தத்தில் மதுரத்தன்மை என்பது கொண்டு வர வேண்டும். அது எப்போ முடியும்? எப்போ உங்களுடைய மனதை இலகுவாக வைத்துக் கொள்கிறீர்களோ. அல்பேலாப்பன் நேச்சர் நகி, சோம்பேறித்தனம், அலட்சியத்தன்மை வாய்ந்த நேச்சர் இருக்கக்கூடாது. அல்பேலாப்பன் அலகு சீஜ்கே,
சோம்பேறித்தனம் என்பது ஒரு தனி பொருள். ईजी नेचर उसको कहा जाता है जैसे समय, जैसे व्यक्ति, जैसे सर्कमटेंस उसको परखते हुए अपने को ஈஸி कर देवे. எப்படிப்பட்ட நேரம், எப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள், எம்மாதிரியான சூழ்நிலைகள் என்பதனை நீங்கள் பகுத்தறிந்து தன்னைத்தானே இலகுவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஈஸி அர்த்தாத் மிலன்சார். ஈஸியாக எடுத்துக்கணுன்னா என்ன அர்த்தம்? யார் எப்படி இருந்தாலும் அனைவரோடு இணைந்து செல்ல வேண்டும். டைட் நேச்சர் பௌத் டூ மச் அஃபிஷியல் நகி. சிலர் ரொம்ப டைட் நேச்சராக ஒரு எப்போவுமே ஒரு விதமாக அஃபிஷியலாக தான் அவங்க பார்க்குறதுக்கு தோணும். அஃபிஷியல் ரக்னா அச்சா ஹே லேக்கின் டூ மச் நகி. அஃபிஷியலாக இருக்கிறது நல்லதா, ஆனால் அதுக்காக ஒரே டூ மச்சாக அப்படி இருக்கக்கூடாது. समय पर जब समय ऐसा है उस समय और कोई ऑफिशियल बन जाता तो वह गुण की बजाय उनकी विशेषता उस समय नहीं लगती. ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் அஃபிஷியல் ரூபத்தில் இருந்தீங்கன்னா என்னாகும்? அது குணங்களுக்கு பதிலாக மேலும் அந்த குணங்களுடைய விசேஷ தன்மைகளை அந்த இடத்துல பயன்படுத்துவது பதிலாக பயன்படுத்தாமல் போயிடுறீங்க. अपने மோல்டு கர் சகே, நீங்களே உங்களை வளைத்து கொள்ள முடியுமா? மிலன்சார் ஹோ சகே, எல்லாரோடையும் இணைந்து செயல் செய்ய வேண்டும் முடியுமா? छोटे हो बड़े हो, சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் बड़े से बड़ेपन में चल सके, छोटों से छोटोपन में चल सके. பெரியவர்கள் அந்த பெரியவர்கள் மாதிரி நம்ம நடக்கணும், சின்னவர்கள் சின்னவர்களை போல நடக்கணும். சாத்தியோं की साथ बनके चल सके, கூட இருக்கக்கூடியவர்களோடும் நீங்கள் இணைந்து போக முடியுமா? बड़ों से रिगार्ड से चल सकेंगे, பெரியவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். साथियों में साथी बनकर चल सके, துணையாக இருப்பவரிடம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆகி போகணும். बड़ों से रिगार्ड से चल सके, பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடக்க வேண்டும். ஈஸி மோல்டு கர் சகே, शरीर भी ஈஸி रखते हैं ना, எளிதாக வளைந்து கொடுத்து நடக்கணும். எப்படி சரீரம் கூட ஒல்லியாக இருந்து ஈஸியாக வளைக்க முடியும். जहाँ भी चाहो मूड जाता टाइट होगा तो मूड नहीं हो सकेंगे. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் மூடு இருக்கணும். மூடு சரியாக இருந்தால் நீங்கள் போக முடியும். மூடு இல்லைன்னா அது காரியம் நடக்காது, போக மாட்டோம். அல்பேலா பி நஹி ஈஸி ஹே தோ ஜஹான் சாஹோ ஈஸி ஹோ சாயே. உங்கள்கிட்ட சோம்பேறித்தனம் என்பதும் இருக்கக்கூடாது. ஈஸி நேச்சரார். ஈஸி நேச்சர்னா எங்கே போகணுமோ அங்கே போயிடலாம். अलबेला हो जाएंगे नहीं, सोंबेरीतनमा இருக்கக்கூடாது. बाप दादा ने कहा ना ईजी हो जाओ तो ईजी हो गया, ऐसा नहीं करना. बाप दादा எந்த இடத்துல ஈஸியாக ஆகுன்னு சொல்கிறாரு, அந்த இடத்துல என்னால் ஈஸியாக ஆக முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஈஸி நேச்சர் அர்த்தா ஜெய்சே சமய் வைசா அப்னா ஸ்வரூப் பன் சகே. ஈஸியான பழக்கம் என்றால் என்ன அர்த்தம்? நேரம் இப்படியோ அந்த நேரத்துக்கேற்றாற் போல ஸ்வரூபத்தை மாற்று. அச்சா டபுள் விதியுசியோங்கா அச்சா சான்ஸ் மிலா. நல்லது, இரட்டை அயல் நாட்டினருக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. சபி கோ ட்ரில் யாத் ஹே யா பூல் கை. அனைவருக்கும் ட்ரில் நினைவில் உள்ளதா அல்லது மறந்து விட்டீர்களா? अभी भी समय एक ड्रिल करो, लहाओ चक्कर. இப்பவே உடனே இந்த ட்ரில் செய்யுங்க, சுற்றி வாருங்கள். अच्छा, चारों ओर की सर्वश्रेष्ठ आत्माओं को, நாலாபுறத்தில் உள்ள சர்வசிரேஷ்டமான ஆத்மாக்கள், चारों ओर से याद प्यार समाचार भेजने वालों को, நாலாபுறத்தில் இருந்தும் யார் அன்பு நினைவுகள் மற்றும் செய்திகளை அனுப்பியுள்ளார்களோ को
अच्छे भिन्न भिन्न संबंध से स्नेह के पत्र अपना हाल चाल लिखा. நல்லது. பல்வேறு விதமான சம்பந்தத்தோட அன்பான கடிதத்தை எழுதியிருக்கீங்க. மேலும் உங்களுடைய ஹால் சால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எழுதுனீங்க. சேவா சமாச்சார் உமங் பிளான் பௌத் அச்சா லிக்கா ஹே. சேவையை பற்றிய நல்ல நல்ல சிந்தனைகள் எழுதியிருக்கீங்க. தோ பாப் தாதாக்கோ மில் ஹீ கயா. பாப் தாதாக்கு அது எல்லாமே கிடைச்சிருச்சு. जिस प्यार से मैंने से लिखा तो जिन्हों के भी लिखा वह हर एक अपने अपने नाम से बाप दादा का दिलाराम को दिल से याद प्यार स्वीकार करे. யாரெல்லாம் இது ஈடுபட்டு செய்திருக்கின்றீர்களோ அவங்க அனைவருக்கும் நாம சகிதமாக பாப் தாதா அன்பு நினைவுகள் என்பது கொடுக்கின்றார். बच्चों को प्यार बाप से और उससे पद्मोगुण बाप बच्चों से प्यार. குழந்தைகளுக்கு அப்பா மேலே இருக்க அன்பு, அப்பாவுக்கு குழந்தைகள் மேலே 100 மடங்கு அதிகமாக அன்பு இருக்கு. ஏன்னா அவர் தான் தில்லாராம். ஸ்வீகார் கரு. ஸோ அவருடைய அன்பை ஸ்வீகாரம் பண்ணு. बच्चों को प्यार बाप से और उससे पद्मोगुण बाप को बच्चों से प्यार है. குழந்தைகளுக்கு அன்பு இருக்கு. ஆனால் அதே தருணத்தில் பாபாவுக்கு குழந்தைகள் மேலே அன்பு இருக்கு. பல கோடி மடங்கு அதிகமாக அன்பு இருக்கு. பத்மோகுன் और சதா அமர் ஹே. என்றும் அமரர்களாக இருங்கள். ஸ்னேகி பச்சே ந பாப் சே அலக் ஹோ சக்தா ஹே. அன்பான குழந்தைகள் பாபாவை விட்டு பிரிய முடியாது. ந பாப் பச்சோं से अलग हो सकता है. பாபாவும் அம்மாதிரியான குழந்தைகளிலிருந்து பிரிஞ்சிருக்க முடியாது. சாத்ஹை சாத்ஹி ரஹேங்கி. கூட இருக்கின்றார், கூடவே இருப்பார். चार और की सदा स्वयं को बाप समान बनाने वाले. நாலாபுரத்திலும் உள்ளவர்கள் தன்னைத்தான் பாப் சமானமாக ஆக்கக்கூடியவர்கள். சதா பாப் கி நயனோமே. சதா பாபாவின் பார்வையில். தில்மே இதயத்தில். மஸ்தக் மே புருவ நெற்றியில். சமீப் ரஹ்னேவாலா அருகாமையில் உள்ளவர்கள். சதா ஏக் பாப் கி சன்சார் மே ரஹ்னேவாலா சதா ஒரே ஒரு பாபா என்ற உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். சதா ஹர் கதமே பாப் தாதா கோ ஃபாலோ கர்னேவாலா சதா ஒவ்வொரு அடியிலும் பாப் தாதாவை பின்பற்றக்கூடியவர்கள். சதா விஜய்தே விஜய்கை விஜயி ரஹேங்கே. சதா வெற்றியாளர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதும் வெற்றி அடைகின்றீர்கள், எப்பொழுதும் வெற்றி பெறுவீர்கள். ஐசே நிக்ஷய ஒரு நஷமி ரக்னேவாலா அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு பெருமையில் இருக்கக்கூடியவர்கள். ஐசே அதி சிரேஷ்ட சிக்கலத்தே பியாரே தே பியாரே. அப்படிப்பட்ட சிரேஷ்டமான செல்லமான அன்பிலும் அன்பான சர்வ பச்சோங்கோ பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே. அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்தே. வரதானம். हर सेकंड हर संकल्प का महत्व जानकर. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சங்கல்பத்தின் மகத்துவத்தை புரிந்தவர்கள். ஜமா கா காத்தா பர்பூர் கர்னே வாலா. சேமிப்பு கணக்கை சேமித்து வைக்கக்கூடியவர்கள். சமர்த்தாத்மா பவ. சக்திசாலியான ஆத்மா ஆகுக. संगम युग पर अविनाशी बाप द्वारा हर समय अविनाशी प्राप्ति होती है. संगम யுகத்தில் அழிவற்ற பாபாவின் மூலமாக ஒவ்வொரு நேரமும் அழிவற்ற பிராப்திகள் ஆகின்றது. सारे कल्प में ऐसा भाग्य प्राप्त करने का एक ही समय. முழு கல்பத்திலேயும் இப்படிப்பட்ட பாக்கியத்தினை பெறக்கூடிய நேரம் ஒரே ஒரு நேரம். इसलिए आपका स्लोगन है अब नहीं तो कब नहीं. ஆகவே உங்களுடைய ஸ்லோகன் என்ன? இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை. जो भी श्रेष्ठ कार्य करना है वह अभी करना है. எந்த ஒரு சிரேஷ்ட காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் இப்பொழுதே செய்ய வேண்டும். इस स्मृति से कभी भी समय संकल्प कर्म व्यर्थ नहीं गवाए.
இந்த நினைவில் நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்பொழுதுமே சமயம், சங்கல்பம், கர்மம் எதையும் வீணாக்காதீர்கள். समर्थ संकल्प से जमा का खाता भरपूर हो जाए. சக்திசாலியான எண்ணங்களின் மூலமாக சேமிப்பு கணக்கு நிறைந்துவிடும். और आत्मा समर्थ बन जाए. அப்போ ஆத்மாவும் சக்தி நிறைந்ததாக ஆகிவிடும். ஸ்லோகன்: हर बोल हर कर्म की अलौकिकता ही पवित्रता है. ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு செயல்களின் ஆன்மீக தன்மை என்பதே பவித்ரதா. साधारणता को अलौकिकता में परिवर्तन कर दो. சாதாரண தன்மை உடையதை ஆன்மீக தன்மையாக பரிவர்த்தனை செய்யுங்கள். அச்சா, நல்லது. ஓம் शांति. अव्यक्त इशारा. जैसे शारीरिक व्याधि कर्मभोग अपनी तरफ बार बार खींचता है, எவ்வாறு ஷரீர வியாதி அந்த கர்ம வினைகள் என்பது அடிக்கடி அதன் பக்கம் ஈர்க்கின்றது. தர்த் ஹோத்தா ஹை தோ கீஞ்ச்தா ஹைனா, வலி ஏற்படுகின்றது என்றாலே அது உங்களை அதன் பக்கம் ஈர்க்கின்றது. தோ கஹ்தே ஹோ கியா கரே, அப்போ என்ன சொல்றீங்க, என்ன செய்வது? வைசே தோ டீக் ஹை லேக்கின் கர்ம போக் கடா ஹை, மற்றபடி நல்லா இருக்கேன், ஆனால் கர்ம வினை என்பது ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. ऐसे कोई भी विशेष पुराना संस्कार स्वभाव आदत अपनी तरफ खींचता ही तो वक्त भी कर्मभोग हो गया. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பழைய சன்ஸ்காரம், சுபாவம், பழக்கங்கள், இது எதுவுமே அதன் பக்கம் உங்களை கவர்ந்து இழுக்கின்றது என்றாலே இதுவும் கர்ம வினையாக இருக்கின்றது. कोई भी कर्म भोग कर्म योग नहीं बना सकेंगे. ஆக எந்த கர்ம வினைகளையும் கர்ம யோகமாக மாற்ற இயலாதா? इसलिए बार बार अशरीरीपन का ड्रिल करते. ஆகவே அடிக்கடி அஷரீரி என்ற ட்ரில்ஸ் பண்ணுங்க. शरीर का बाण को छोड़ते जाओ, அந்த தேக பானத்தை நீக்கிவிட்டு செல்லுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே, அந்த வார்த்தை பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். காலம் மாறும், காணும் பொருளும் மறையும், உன் அன்பு மட்டும் மாறாதே, உன் கருணை மட்டும் மாறாதே. உன் திருஷ்டி பட்டதும் நான் தூய்மையாகிறேன், நான் புனிதமாகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை मेरा बाबा, बाबा मेरा बाबा. दिव्य बुद्धि दिव्य शक्ति उन्निडத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில்.
ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். உலக வாழ்க்கை வாழ ஞான செல்வம் வேண்டும், உன் ஸ்நேகம் என்னை இனிமையாக்குதே, உன் யோகம் என்னை வலிமையாக்குதே. உன்னை புகழ்ந்து பாடியே நான் பெருமை அடைகிறேன், நான் சக்தி அடைகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை பாபா மேரா பாபா, பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன் அந்த வார்த்தை பாபா மேரா பாபா, பாபா மேரா பாபா, பாபா மேரா பாபா, பாபா மேரா பாபா. நல்ல எண்ணங்களால் தான் வண்ணமான வாழ்க்கை. Joyful life is the result of good thoughts.